வாழ்க வளமுடன். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அருள் தந்தை அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் நமக்கு தந்திருக்கின்ற இந்த மனவளக்கலை எனும் வேதாத்திரியத்தை முழுமையாக கற்று அதன் வழி நின்று வாழ்ந்து பயன் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த மனவளக்கலை என்கிற யோகா ஒரு முழுமையான ஆன்மீக பயிற்சியும் ஆன்மீக விளக்கத்தினையும் கொண்டது. இந்த பயிற்சி மூலமாக உடல் நலம், மன அமைதி, குடும்பத்திலே அமைதி, மன தூய்மை போன்ற பயனையெல்லாம் பெற்ற போதிலும் இந்த பயிற்சியினுடைய உள்ளார்ந்த நோக்கம் மிக உயர்ந்தது. இந்த பயிற்சி மூலமாக, சிந்தனை மூலமாக ஒரு மனிதன் பெற வேண்டிய மிகப்பெரிய பேரு ஞானம், மெய்யறிவு என்று சொல்கிறோம், விஸ்டம். அந்த ஞானம் என்பது நாம் பெற வேண்டிய மிகப்பெரிய பேரு. ஆனால் உண்மையிலேயே அதை நாம் ஏற்கனவே பெற்றுதான் இருக்கிறோம். எந்த பேரறிவு எழுச்சி பெற்றதோ அதே பேரறிவு, முற்றறிவு ஒவ்வொரு பொருளுக்குள்ளாகவும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாகவும் அடக்கமாக இப்பவும் இருக்கிறது. அது பொருளுக்கு தக்கவாறு, ஜீவன்களுக்கு தக்கவாறு அது ஓரளவிற்கு வெளிப்பட்டு கொண்டும் இருக்கிறது. அதைத்தான் புலன் அறிவு அல்லது உணர்வு என்று சொல்கிறோம். ஜீவன்களுக்கு தக்கவாறு அது ஓரறிவாக இருக்கலாம், ஐந்தறிவாகவும் இருக்கலாம். மனிதனிடம் அதே அறிவு முழுமையாக தன்னை உணர்ந்து கொள்ளும் அறிவாகவும் அமைந்திருக்கிறது. என்று ஒரு மனிதன் தன்னை முழுமையாக உணர்ந்து அறிந்து கொள்கிறானோ அது ஞானம் என்று சொல்லுகிறோம், வீடு பேறு என்று சொல்லுகிறோம். புத்தன் அதை நிர்வாண கதி என்று கூறுகிறார்கள். அத்தகைய ஒரு உன்னதமான நிலையை அடைவதற்குத்தான் ஞானிகள் இது போன்ற ஆன்மீக பயிற்சிகளை தந்திருக்கின்றார்கள். இன்று நாம் என்ன சிந்திக்கின்றோம், எத்தனை காலம் தவமாற்றி இந்த பயிற்சிகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறோமே, இந்த பயிற்சி மூலமாக அந்த பேற்றினை பெற்றிருக்கிறோமா? என்ன பேரு? தன்னை முழுமையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய பேர். எது நானாக இங்கு இருக்கிறது என்று உணர்ந்து அறிந்து கொள்கின்ற ஒரு பேர். அதை பெற்றிருக்கிறோமா என்று சற்று சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும். அதற்கு நீண்ட காலம் அவகாசம் தேவையில்லை. தன்னை உணர்வதற்கு நீண்ட காலம் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து கொள்வதற்கு பலவிதமான சக்திகளை பெற வேண்டும், பல ஞானிகளை சந்திக்க வேண்டும், அவரிடம் அதை யாசித்து பெற வேண்டும் என்பது அல்ல. அது ஒரு தவறான எண்ணம் நீண்ட காலமாக மக்கள் மத்தியிலே விதைக்கப்பட்டு விட்டது. அதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் தேவையே இல்லை. ஆன்மீகத்தில் முற்காலத்தில் சில கட்டுப்பாடுகள் வைத்திருந்தார்கள், சில நிபந்தனைகளும் வைத்திருந்தார்கள். ஆனால் ஆழ்ந்து சிந்தித்த போது தன்னை உணர்வதற்கு எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை. அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்குமானால் அந்த கட்டுப்பாடே தன்னை கட்டிவிடும், தன்னை உணராது கட்டி போட்டுவிடும். ஆகவே கட்டுகளெல்லாம் அவிழ்த்து அனைத்து நிபந்தனைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு யார் ஒருவர் முழு விடுதலையோடு அமர்கிறாரோ
அந்த ஒரு அமர்தல், அந்த ஒரு க்ஷணம் தன்னை உணர்ந்து கொள்ள முடியும். தன்னை உணர்வதற்கு தடையாக இருப்பதே இந்த கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும். ஆகவேத்தான் இதுவரைக்கும் பலவிதமான கருத்து வேறுபாடுகளும் விவாதங்களும் தன்னுடைய மூலத்தை பற்றி, தன்னுடைய தோற்றத்தை பற்றி, பிறப்பை பற்றி காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. தனது தோற்றத்தை பற்றியும் இந்த உலக தோற்றத்தை பற்றியும் இவற்றிற்கெல்லாம் மூலமாக இருக்கிற இறைவனை பற்றியும் பலவிதமான கருத்துக்கள் பல காலங்களாக நீடித்துக் கொண்டே இருக்கின்றன. இதைத்தான் பேதமை என்று கூறுவார்கள். இன்று வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் தோற்றத்தை பற்றி இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் இந்த உலகை படைத்தான் என்றும் நம் அனைவரையும் படைத்தான் என்றும் சொல்லக்கூடிய மத அடிப்படை கருத்துக்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இதே விவாதங்கள் இருந்து கொண்டுதான் இருந்தன. இன்றும் அந்த விவாதம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. என்று ஒரு மனிதன் இந்த பிறப்பினுடைய ரகசியத்தை, இந்த பிறப்புக்கு மூலம் எது என்று உணர்கிறானோ அன்று அவனுடைய அறிவு முழுமையடைகிறது, அவனும் விடுதலை அடைகிறான். இதற்கு என்ன வழி என்று பார்த்தபோது ஒரு முழுமையான ஞானியாக உள்ள வள்ளுவனார் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். பிறப்பு எனும் பேதமை நீங்க சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பை பற்றி, உலக தோற்றத்தை பற்றி, இறைவனை பற்றி பலவிதமான கருத்து வேறுபாடுகள், பேதமைகள் காலங்காலமாக இருக்கின்றன. அது நீங்க வேண்டுமானால், அந்த கருத்து வேறுபாடுகளிலிருந்து நீங்கி என்ன உண்மை என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. யார் செம்பொருளை காணுகின்றார்களோ, செம்பொருள் என்றால் முழுமையான பொருள், செம்மை என்றால் முழுமை என்று பொருள். எது முழுமையாக பூரணமாக இருக்கிறதோ அந்த பொருளை காண்பதுதான் அறிவு, வேறு வழி இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போ நாம் எல்லாம் இன்னைக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் காலங்காலமாக எதை ஆய்வு செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பொருள்களுடைய தோற்றம் எதை மூலமாக கொண்டது, எந்த மூலப்பொருள் இந்த பொருளாக காட்சியாகிறது என்று அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அத்தகைய ஆய்வினுடைய பயன் அணுக்களின் கூட்டு என்று கண்டார்கள். அணுக்கள் இன்னும் மிக சிறிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் போன்ற மூலக்கூறுகளால் ஆனது என்று கண்டார். அந்த மூலக்கூறு என்ன என்று இப்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஆக என்ன தெரிந்து கொள்கிறோம், விஞ்ஞானத்தினுடைய அணுகுமுறையும் சரி, மெஞ்ஞானத்தினுடைய அணுகுமுறையும் சரி, இந்த தோற்றங்களுக்கெல்லாம் எது மூல வஸ்து, எது மூலம் என்று காண்பதுதான் அவர்களுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. அதே போல எது நானாக இருக்கிறது என்று நாம் அறிய வேண்டுமானால் நமது மூலத்தை அறிய வேண்டும். அதற்கு என்ன வழி என்ற போது முழுமையான பொருளை காண்பது வள்ளுவனார். அப்போ அதை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு, அதற்கு நீண்ட கால அவகாசம் தேவையில்லை. எது முழுமை என்று சிந்தித்தோமையானால், நேற்றிலிருந்து பார்க்கிறோம், எத்தனையோ காலமாக பார்க்கிறோம், இந்த இயற்கையில் முழுமையாக இருப்பது சுத்தவெளி மட்டுமே. சுத்தவெளியை தவிர நீங்க எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் அது எல்லைக்கு உட்பட்டது, பின்னம், முப்பரிமாணங்களை உடையது. ஆனால் சுத்தவெளி மட்டுமே பரிமாணங்களை கடந்து, அனைத்து உணர்வுகளையும் கடந்து எல்லையற்றதாக முழுமையாக இருக்கிறது. அந்த முழுமையான முதல் பொருளை யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தோற்றத்தினுடைய ரகசியம், எது நான் என்கிற ரகசியம் அறிவுக்கு எட்டிவிடும். இதைத்தான் ஞானம். இது வேணும். இந்த ஒரே அவசியத்திற்காகத்தான் நாம ஒவ்வொரு உடலை எடுத்திருக்கிறோம்.
அது ஒரு விவாதம் ஏற்பட்டது. எதற்காக இத்தனை தோற்றங்கள், எதற்காக இத்தனை பிறப்பு, பிறப்பினுடைய அவசியம் என்ன என்ற போது, அந்த சுத்தவெளி எனும் முழுமுதற் பொருள் எல்லையற்றதாக இருந்தாலும், அது சர்வ வல்லமையுடையதாக இருந்தாலும், அதுவே அனைத்துமாக வெளிப்பட்டிருந்த போதிலும், அதுவே எங்கும் நீக்கமற நிறைந்திருந்த போதிலும், அந்த ஆதி மூலத்திற்கு, சுத்த வெளிக்கு, சிவத்திற்கு அதனுடைய பெருமையை அறிந்து கொள்ளவில்லை. சிவம் சுத்தவெளியாக எல்லையற்றதாக இருக்கும் காலத்து அதனுடைய பெருமையாகிய அந்த எல்லையற்ற முழுமைத்தன்மை, ஆனந்தத்தன்மை அந்த சிவநிலைக்கு தெரியாது. அது தன்னை உணர்ந்து கொள்வதற்காக, தன்னுடைய பெருமையை உணர்ந்து கொள்வதற்காக, தன்னுடைய ஆனந்தத்தில் நினைத்துக் கொள்வதற்காக அதற்கு கருவி ஒன்று தேவைப்பட்டது. அந்த கருவிதான் வெளிப்பாடுகள். அந்த முழுமையான கருவி, இந்த வெளிப்பாடுகளில் முழுமையான கருவி என்பது மனித மனம். மனித உருவம் கூட அல்ல, மனித மனம். அந்த மனிதர்கள் ஒரு கருவியை எடுத்துக்கொள்வதற்கு சிவமனம் சுத்தவெளி எடுத்துக்கொண்ட காலமோ எண்ணிலடங்காத காலம். நிச்சலனமாக இருந்த சிவம் தன்னை சலித்துக் கொண்டு சக்தியாகி, சக்தியுடைய தொடர்ச்சியிலே பஞ்சபூதங்களாகி, இன்னும் தொடர்ச்சியிலே ஓரறிவு தாவர இன முதல் கொண்டு ஐயறிவு மனிதனுமாகி, ஐயறிவு விலங்கினுமாகி, அதிலிருந்து ஆறாவது அறிவு பெற்ற மனிதனுமாகி, மனிதனிடத்தில் அந்த மனம் மீண்டும் பரிணாம எழுச்சியிலே ஆறறிவு நோக்கிய ஒரு பயணம்தான் இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தொடர் தோற்றம், தொடர் பிறவி. நோக்கம் என்ன? சிவம் தனது பெருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவத்தினுடைய பெருமை என்ன? ஒரு ஆனந்தம், a state of blissfulness. சிவத்தினுடைய பெருமை a state of blissfulness, ஒரு ஆனந்த நிலை. அது ஆவட உறக்கத்தில் சுத்த நிலையில் அடக்கமாக இருந்த காரணத்தினாலே தன்னை உணர்ந்து கொள்வதற்கு அது எழுச்சி பெற்றது. இவ்வாறு சிந்திக்கின்ற போது ஒரு சில சிந்தனையாளர்கள் சில கேள்விகளை கேட்பது உண்டு. சிவநிலைக்கு தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அல்லது விருப்பம் இருக்குமானால், அந்த விருப்பமே அந்த எண்ணமே ஆர்வமாக இருக்குமானால் அது அங்கேயே கண்டுகொள்ள வேண்டியதுதானே. அதற்கு எதற்கு ஒரு கருவி? அதுதான் சர்வ வல்லமை உடையதாயிற்று என்று ஒரு கேள்வி எழுப்பி சிந்திக்கின்றவர்களும் உண்டு. அத்தகைய சிந்தனை ஆழ்ந்து செல்கின்ற போது கிடைத்த பதிலோ, அது தன்னை உணர வேண்டும் என்ற விருப்பமோ எண்ணமோ அது சுத்தவெளியாக இருந்த போது அதற்கு இல்லை. ஆனால் அது எழுச்சி பெற்றது தன்னை உணர்வதற்காக என்று சொன்னாலும், இதை எவ்வாறு ஊர்ஜிதப்படுத்துவது? அதற்கு என்னவோ விருப்பம் இல்லை என்றால் அது எவ்வாறு எழுச்சி பெறும் என்று ஒரு கேள்வி எழும். உங்களுக்கு எழுதா? கேள்வி எழும். அப்போ இதை ஆழமாக சிந்தித்த போது எல்லாவற்றிற்குமே இயற்கை சான்றுகளின் மூலமாக சில விளக்கங்களை நமக்கு கொடுக்கும். அதான் இயற்கை, இயல்பு, நேச்சர். இயற்கையிலே அனைத்து ரகசியங்களுக்கும் விடை காண முடியும். அந்த கோணத்தில் சிந்தனை செய்த போது, இப்போது ஒரு மாதங்களுக்கு முன்பு கூட ஆழியாரிலே பிரம்மஞான பயிற்சியின் போது ஒரு பேராசிரியர் அவர்கள் இதை குறிப்பிட்டார்கள். சுத்தவெளி இச்சை கொண்டு எழுச்சி பெற்றது என்று அவர்கள் கூறினார்கள். இடைவெளியின் போது அவரை சந்தித்து சுத்தவெளிக்கு இச்சை உண்டுமா என்று கேட்டேன். இச்சை என்று எவ்வாறு எழுச்சி பெறும் என்றார்கள். நல்ல கேள்வி. அப்போ அவருக்கு நான் சொன்ன பதிலை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ இரவுல நல்ல ஆழ்ந்து தூங்குறோம் இல்லையா? காலையில் விழித்துக் கொள்கிறோம். அந்த விழிப்பதற்கு சற்று நேரத்திற்கு முன்பு நான் விழித்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமோ விருப்பமோ உங்களுக்கு இருந்ததா இல்லையா? இருந்ததா?
அப்பவே வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். முழிக்கணும்னு என்ன வந்தாலும் நீங்க என்ன ஆயிட்டீங்க, முழிச்சிட்டீங்க. நான் கேட்டது முழிப்பதற்கு முன்பு முழிக்க வேண்டும் என்ற எண்ணமோ விருப்பமோ இருந்ததா? நல்ல ஆலோசிச்சு சொல்ல. வாழ்க வளமுடன். இந்த சத்சங்கத்தில் இணையாக நீங்க சிந்திக்கணும். அப்படியே பிளாங்கா உட்காரக்கூடாது, தெளிவு கிடைக்காது. ஏன்னா இங்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் நீண்ட காலம் தவத்தில் அமர்ந்து உள்ளுக்குள்ளேயே கேள்வி கேட்டு உள்ளுக்குள்ளேயே பதிலை தேடியது. விவாதம் என்று சொன்னது வெளியில் இல்லை, இதுக்குள்ளதான் விவாதம் நடந்தது. எனக்குள்ளேயே நான் ஏற்படுத்திக் கொண்ட விவாதம், அதுல கிடைத்த பதில். இப்ப சொல்லுங்க, மீண்டும் நல்லா தூங்குறீங்க, அதிகாலை 5 மணி, மெதுவா விழிக்கிறீங்க இல்லையா? அந்த விழிப்பதற்கு சற்று நேரத்திற்கு முன்பு நான் விழித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமோ விருப்பமோ இருந்திருக்குமா? இருந்ததா? இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப எப்படி முடிச்சீங்க? எண்ணம் வந்தாலே முடிச்சாச்சுன்னு அர்த்தம். சரி, அந்த எண்ணத்தை அழைப்பி விட்டது யாரு? இப்ப இறைவனை பற்றி தான் சிந்திக்கிறோம். மனம்னு சொல்லிட்டீங்களா? மனம் தானே எண்ணம், எண்ணம் தானே மனம். நீங்க நல்லா சிந்திங்க. எந்த விருப்பமோ எண்ணமோ இல்லவே இல்லை, இயல்பா முடிச்சோம். எப்படி? சரி, வேண்டாம், உறங்க போறீங்க. இரவுல ஃபேனை போட்டாச்சு, பாய விரிச்சாச்சு, தலையணை வச்சாச்சு, போத்தவும் செய்தாச்சு, உடனே தூங்கிடுவீங்களா? தூங்க முடியாது. என்ன செய்வீங்க? ஏதோடு வச்சுட்டு இருப்பீங்க, பல விஷயங்களை எண்ணிக்கொண்டே இருப்பீங்க. உங்களை அறியாமலேயே ஒரு சனம் வரும், எண்ணம் ஓஞ்சி போயிடும். நீங்க என்ன ஆயிடுவீங்க? நீங்க உறங்கின நேரம் உங்களுக்கு தெரியாது. அதே போல விழித்ததும் உங்களுக்கு, நமக்கு பிராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, ஆறு உறக்கத்தில் செல்வதோ உறக்கத்திலிருந்து விழித்துக் கொள்வதோ எப்படி நமது விருப்பமின்றி எண்ணமின்றி முயற்சியின்றி மிக இயல்பாக நடைபெறுகிறதோ, அதே போல சுத்தபடி எனும் சிவம் அது அந்த ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டது இல்லையா? இயக்கமா. அதற்கு எந்த முயற்சியும் எந்த விருப்பமோ எந்த எண்ணமோ அந்த சிவத்திற்கு தேவையில்லை, இருக்க முடியாது. அப்ப எப்படி எழுச்சி பெற்றது? அதுதான் அதனுடைய இயல்பு. இயற்கை என்றாலே இயல்பு என்று பொருள். சுத்தவளினுடைய இயல்பு தானா எழுச்சி பெறுவது. எதற்காக எழுச்சி பெற்றது என்று அந்த நேரத்தில் சிவத்திற்கு தெரியாது. இப்ப நீங்க முழிப்பதுக்கு முன்னாடி ஏன் முழிக்கிறேன்னு தெரியுமா? முழிச்ச பிறகு தெரியுது, இன்னைக்கு 6 மணிக்கு கடற்கரைக்கு போகணும். எப்போ? விழித்த பிறகு. மணி என்னாச்சு? 5 ஆயிடுச்சா, சீக்கிரம் புறப்படும், 5:30 அங்க போகணும். எப்போ? விழித்த பிறகு. அதுபோல சிவம் எப்போது முழுமையாக விழித்துக் கொள்கிறதோ அப்பதான் சிவத்துக்கு தெரிகிறது, நான் இதுக்காகவே விழித்துக் கொண்டேன். எப்போ சிவம் முழுமையாக விழித்துக் கொள்ளும்? எப்போது சிவம் முழுமையாக விழித்துக் கொள்ளும்? இன்னும் சிவம் முழுமையாக விழித்துக் கொள்ளல, இப்ப உலகிட்டு தான் இருக்கு. நம்ம இப்ப நாம யாரு? விழித்துக் கொண்டது யாரு? நாம் யார்? சிவம். எது விழித்துக் கொண்டது? நாம் விழித்துக் கொண்டோம். ஆனா இன்னும் முழுமையா விழிக்கல, அறகுறையா விழிச்சிருக்கிறோம். என்று நமது ஆன்மா விழித்துக் கொள்கிறதோ அந்த சிவம் விழித்துக் கொள்ளும். அப்படி விழித்துக் கொள்ளும் போது அங்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த நான் எனது என்கிற ஒன்று இறந்து, எது இறந்து? நாமெல்லாம் இறக்கணும். நாமெல்லாம் இறந்து அந்த இறந்த கணத்தில் விழித்துக் கொள்வது சிவம். அப்படி விழித்துக் கொள்ளும் போது அங்கு ஏற்படக்கூடிய உணர்வு ஒரு ஆனந்த களிப்பு. அப்ப ஆனந்தத்திலேயே இருந்து இருந்து அப்புறம் மெதுவா வெளியில வரும். இந்த மனம் சொல்லும், ஓ நான் இதுக்காகத்தான் இந்த உடலை எடுத்துக்கொண்டேனா. எது? இந்த மனம். எது மனமாக இருக்குது? சிவம். அங்குதான் சிவத்திற்கு தெரிகிறது, நான் ஏன் எழுச்சி பெற்றேன், ஏன் தரமாறி இத்தனை ஊழி காலமாக
கடைசியில் இந்த தரத்தை பெற்றேன் என்று இந்த சனத்துக்கு தான் தெரியும். எந்த உடலுக்குள்ளாக சிவம் தன்னை ஆனந்தமாக உணர்ந்து கொள்கிறதோ அதுக்கு தான் தெரியும். உடலை நாம எடுத்திருக்கோமான சித்திகை இல்ல வேற எதற்காகதான். ஏன்னா இதுல ஒரு விஷயத்தை அடிப்படையில் நாம புரிந்து கொள்ளும். இந்த நாம் இந்த உடலை எடுத்துக்கொண்டோம், பிறந்தோம், இந்த உடலை வளர்த்து கொண்டோம் என்றெல்லாம் நினைக்கிறோமே, அப்படிலாம் ஒண்ணுமே நாம செய்யல. நீங்க அம்மாவுக்கு வயிற்றிலிருந்து வெளியில வருவதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? யாருமே முயற்சி எடுக்க. செரிமானம் வந்துட்டோம், அம்மா பெத்துட்டா, அப்புறம் வளர்ந்துருக்கோமே, இதற்கு ஏதாவது செய்வோமா? ஏதாவது முயற்சி பண்ணோமா? ஒரு கவலம் எடுத்து உள்ள போட்டோம், அதோட சரி. இந்த உடல் வளர்ந்துருக்கு, அழகா முடி வளர்த்திருக்கீங்க, ஷாம்பு போட்டு எண்ணெய் போட்டு நீவி விட்டு அப்படியே வளர்த்தீங்க? இல்ல தானா வளர்ந்துதா? முடி தானா வளர்ந்துருக்கு. நகம் நல்ல பாலிஷ்லாம் போட்டு வச்சிருக்கு அந்த புள்ள. யார் வளர்த்தாங்க? தானா வளர்ந்தது. இந்த உடலை எந்த ஒரு பாகத்தையாவது நாம உருவாக்கி இருக்கோமா? இல்ல. அப்படியானா இந்த உடலை நாம உடலாக பிறக்கவும் இல்லை, உடலை வளர்க்கவும் இல்லை, எந்த உறுப்பையும் உற்பத்தி செய்யல, எந்த ஒன்றையும் இயக்கவும் வைக்கல. இதெல்லாம் எப்படி நடக்குது? தானாக இயல்பாக இது நடந்து கொண்டிருக்கு. எதற்காக? அது அதை உணர்ந்து கொள்வதற்கு அது தானாக இயங்குது. இங்க நான் என்பதற்கு இடமே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் இடமாக இருக்கு. இன்னைக்கு இருப்பது நான் என்கிற அகங்காரம் மட்டுமே. ஆனால் இந்த உடலாய் பிறப்பதற்கோ, இந்த உடலை வளர்ப்பதற்கோ, இந்த உடல் இயங்குவதற்கோ நாம என்ன செய்யல? ஒண்ணுமே செய்யல. அப்போ ஏதோ ஒன்று ஏதோ காரணத்திற்காக இதுவாகி, எது ஏதோ ஒன்று இதுவாகி அது தானாக இயங்கிக் கொண்டிருக்கு. அது தானாக இயக்கம் பெற்று எந்த அவசியத்திற்காக உடலை எடுத்துக்கொண்டதோ அதை அது பெற்றுக்கொள்ளும். ஆனால் அதை பெறவிடாமல் தடுப்பது யாரு தெரியுமா? யாரு? இந்த நான்கிற அகங்காரம், நான் என்கிற தடை. இப்போ ஆன்மீக சிந்தனையாளர்கள் ஆன்மீகத்தில் முழுமையடைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உடையவர்கள் என்ன செய்யணும்? வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். சிம்பிள் லாஜிக். யூ ஹேவ் டு கில் யுவர் செல்ஃப். நீங்க என்ன செய்யணும்? இந்த நான்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதை கொன்னரும். தயாரா? யூ ஹேவ் டு கமிட் சூசைட். சூசைட் தான் விஷத்தை சாப்பிட்றாங்க போகும்போது. எப்படி இந்த நான்கிறத கொல்லணும்னா அது ஒரே ஒரு வழி இருக்கு. அதுக்கு என்ன மருந்து தெரியுமா உங்களுக்கு? விஷம். நம்ம கொள்வதற்கு தவம். தவம் தான் விஷம். நல்ல தவம் பண்ணி உள்ள போயிட்டே இருந்தீங்கன்னா எப்ப என்ன நின்று போகுதோ அப்ப நீங்க என்ன ஆயிடுவீங்க? என்ன ஆயிடுவீங்க? இறந்துருவீங்க. இறப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யாராவது முன்னாடி இறந்திருக்கீங்களா? தினசரி இறந்துதான் பிறந்து கொண்டிருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு சனமும் இறந்து பிறந்து கொண்டிருக்கோம். பிராணன் வெளியில போகும்போது மரணம், எடுக்கும் போது பிறப்பு. ஆனா விடுவதும் எடுப்பதும் தொடர்ந்து நடக்கிறதுனால பிறப்பு இறப்பு என்ற சக்கரம் நமக்கு தெரியாம போயிடுச்சு. இப்ப ஏன் மூச்சை கவனிக்க சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க மூச்சை கவனிக்கதான் மூச்சை விடுவதற்கு எடுப்பதற்கு ஒரு கால அவகாசம் இருக்கும் தானே. இன்ஹேலிங் ரெண்டுக்கு இடம் என்ன இருக்கும்? ஒரு கேப் இருக்கும். இப்ப அந்த கேப் நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம அறியாமலே மூச்சு என்ன ஆயிட்டு இருக்குது? ஓடிட்டு இருக்குது. ஆனா மூச்சை கவனிக்க மூச்சு விடுவதற்கும் பிறகு எடுப்பதற்கும் ஒரு கால இடைவெளி இருக்கும். அந்த கால இடைவெளியை நீங்க கண்டு கொண்டீர்களே ஆனால் பிறப்பும் இறப்பும் சக்கரம் போல நடந்து கொண்டிருப்பதை அறிய முடியும். இது ஒரு வகை. இன்னொன்னு, தூக்கம் ஒரு மரணம், விழிப்பு ஒரு பிறப்பு. அதற்கு ஒரு குரல் உண்டுமே, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டான்,
ஐயா மரணத்தை பற்றி ஏதாவது சொல்லும். மரணம்னா என்ன? நாம் கூட சாமிச்சிட்டு அடிக்கடி கேட்போம், மரணத்துக்கு பிறகு உயிருடைய நிலை என்ன, பிறப்புக்கு முன்னாடி உயிருடைய நிலை என்ன என்றெல்லாம் சிந்தனை உண்டு. அப்போ வள்ளுவர் சொல்றாரு, மரணம் என்பது என்ன? உறங்குவது போலும். மரணம்னா என்ன? உறங்குவது போலும். உறங்குவதுன்னா என்ன? உங்களுக்கு யாராவது உறங்குவதுன்னா என்னன்னு தெரியுமா? டெய்லி உறங்கணுமா இல்லையா? அப்படின்னா என்ன? கண்ணை மூடி படுத்துக்கிறதா? கண்ணை மூடி படுத்த உறக்கம்னு சொல்லிடலாமா? உறங்குவதுன்னா என்ன? ரெஸ்ட் எடுக்கிறதுனா என்ன? உறங்குவது. அதாவது நல்ல அப்படியே ஆலோசனை, படுக்கிறோம், கண்ணை மூடிக்கிட்டோம், நாளை காலையில் 5:15 வர சொல்லியிருக்காங்க, கடற்கரைக்கு போகணும், பல எண்ணங்கள். அப்புறம் திடீர்னு என்ன ஆயிட்டீங்க? உறங்கிட்டீங்க. அதாவது என்ன ஆயிட்டீங்கன்னா, எண்ணங்கள் என்ன ஆகி போச்சு? ஓடி போச்சு. எண்ணிக்கிட்டே இருந்தது திடீர்னு, அதான் உறக்கம். உறக்கம் என்றால் எண்ணங்களின் ஓய்வு. நல்ல புரிந்து கொள்ளும். உறக்கம் என்றால் எண்ணங்களின் ஓய்வு. விழிப்பு என்றால் எண்ணங்களின் பிறப்பு. உறங்குவது போல் சாக்காடு. மரணம் என்பது உறங்குவது போல். உறங்குவது என்றால் எண்ணங்கள் ஓய்வது. அப்ப மரணம் என்றால் என்ன? எண்ணங்கள் ஓய்வு. மரணம். நமக்கு மரணம் இல்லை. இப்ப உடலுக்கு கூட மரணம் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? சிலவங்க சொல்லுவாங்க ஆன்மாவுக்கு மரணம் இல்லை, உடலுக்கு உண்டு. உடலுக்கு மரணம் இல்லை. இந்த உடல் சாம்பலாக மாறும். பஞ்சபூத கூட்டு மீண்டும் என்னவாயிடும்? விலகிக் கொள்ளும். மரணம் அடையல, தன் தரத்திலே மாறி மீண்டும் பஞ்சபூதங்களாக மாறிவிடுகிறதே தவிர முற்றிலும் இந்த உடல் என்னாவது இல்லை, மறைவதே இல்லை, அழிவதே இல்லை. அதே போல உயிருக்கு அழிவில்லை. அப்ப எது அழியுது? எண்ணங்களின் ஓய்வு. எண்ணங்கள் தான் அழியுது, எண்ணங்கள் தான் உருவாகுது. அதான் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும். நீங்க காலையில் முழிக்கிறீங்க, கண்ணு திறக்கல, பெட்ஷீட்டையும் எடுக்கல, மனசுல என்ன வருதா இல்லையா? என்ன வருது? இரவு படுக்கும் போது கடைசியா வாழ்ந்தது எண்ணம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இனிமேல் காலையில் எழுந்ததும் எது முதல் எண்ணம்னு பார்த்தீங்கன்னா, எது இரவு கடைசி எண்ணமாக இருந்ததோ அது காலையில முதல் எண்ணம். அப்ப எது விழிக்குது? எண்ணம். எது வாழ்ந்தது? எண்ணம். எண்ணத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அப்ப இந்த உலகம் இருப்பதாக நினைப்பதும் எண்ணம். இந்த உலகம் இருக்குதான்னா இல்லை. எண்ணம் இல்லை, ஆனால் ஒன்றும் இல்லை. நீங்க உறங்கும் போது வேஷ்டி அவிழ்ந்து கிடக்கு, தெரியுமா? தெரியாது. மனைவி உண்டுமா? தெரியாது. சொத்து சுகம் உண்டுமா? தெரியாது. ஏதாவது உண்டோ? ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியலன்னு என்ன அர்த்தம்? இல்லாத அர்த்தம். யாருக்கு? எண்ணங்கள் இல்லாது உறங்கி கொண்டிருப்பவனுக்கு. எண்ணங்கள் இல்லாத போது உலகம் இருக்கா இல்லையா? இல்லை. எண்ணங்கள் இல்லாத உலகம் வந்துருது. அப்ப உலகம் என்பது என்ன? எண்ணம். அப்படின்னு சொன்னா இல்லைங்க, இது மாயா தத்துவத்தை சொல்லி குழப்புறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் எங்க இருக்கிறேன், நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு எனக்கு எவ்வளவு தூரம்? நீங்கள் என்னை ஒரு 20 அடி தொலைவில் பார்க்குறீங்க. அப்படிதானே? அப்படிதானுங்களா? நீங்க வெளியே தொலைவில் இருக்கீங்க, 50 அடி 60 அடி தொலைவில் இருந்து என்ன பார்க்குறீங்க. சரிதானா? சரிதானா? சரி, இல்ல தப்பு. நான் இப்ப எங்க இருக்கேன் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிறேன். உங்களுக்குள் எண்ணமாக நான் இருக்கிறேன். சரிதானான்னு சிரிச்சு பாரு. உங்களை ஏற்கனவே பாடம் நடத்திருப்பார் பஞ்சதன் மாத்திரையில. நான் உங்களுக்குள் வராமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இப்ப யானை நினைச்சு பாருங்க, பாக்குறீங்களா இல்லையா? யானை எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. இந்த விளக்கு இப்ப அங்க இருக்கு, அது பாக்குறீங்கன்னா இந்த விளக்கினுடைய பிம்பம் மூளையை பதிந்து பிரதிபலிச்ச பிறகுதான் பார்க்க முடியும். மூளையை பதினேதான் கேமரா மாதிரி. கேமரால எப்படி பிம்பம் வருது, அதே போல
இந்த உலகத்தை பார்க்கிறோம், புலன்கள் மூலமாக பார்த்து கேட்டு சுவைத்து நுகர்ந்து ஸ்பரிசித்து இதை உலகம் என்று சொல்றோமே, அந்த உலகம் இப்ப எங்க இருக்கு? நமக்குள்ளாக மூளையில் பதிவாக, மூளையில் பிரதிபலிப்பாக, எண்ணமாக. அப்ப உலகம் என்பது என்ன? இந்த உலகம் என்பது என்ன? வெறும் எண்ணம். யாருடைய எண்ணம்? அதான் கேள்வி. இந்த எண்ணம், எண்ணத்திற்குட்பட்ட உலகம், எண்ணத்திற்குட்பட்ட அனைத்தும் யாருடைய எண்ணம்? விட்டால் என்னவோ யார் என்று அறிய முடியுமா? முடியாதா? இப்போ ஒரு சின்ன உதாரணம், நம்முடைய அருட்தந்தை கூறிய உதாரணம். இந்த சீரியல் லேம்ப் பார்த்துருக்கீங்களா? சீரியல் செட், சின்ன சின்ன பல்பு எரியும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரை சுழல்வது போல காட்சியாகும். எப்போ? சீரியல் லேம்பு எரியும் போது. உண்மையிலேயே அங்கே சக்கரம் சுழலுகிறதா, சீரியல் லேம்பில் இருக்கக்கூடிய பல்பு ஒன்று விட்டு ஒன்று எரிந்து அணைகிறதா? எரிகிறது, அணைகிறது, மற்றொன்று எரியுது, அணைகிறது. அது உடனுக்குடன். ஒரு பல்பு அணைகிற அதே நேரத்தில் என்ன ஆகும்? அடுத்த பல்பு எரிஞ்சிடும், இடைவிடாது. அப்போ ஒரு சக்கரம் சுழல ஆரம்பிக்கும். அப்ப சக்கரம் இருக்குதா இல்லையா? சக்கரம் இருக்குதா இல்லையா? இல்ல. சக்கரங்கிறது மாயை. அதே போல இந்த மனதில் எண்ணங்கள் என்ன ஆகுது? தொடர்ந்து ஒரு எண்ணம் தோன்றுது, அந்த எண்ணம் மறையுது, அதே சமயத்தில் இன்னொரு எண்ணம் தோன்றுது, அந்த எண்ணம் மறையுது, அதே சமயம் இன்னொரு எண்ணம் தோன்றுது, மறையுது. அப்போ ஒரு எண்ணத்தினுடைய தொகுப்பு உருவாகுது இல்லையா? அந்த எண்ண தொகுப்பு இல்லாத நான் என்ற ஒன்றை உருவாக்குது அப்படின்னு சொன்னா சரியா பாருங்க. கொஞ்சம் எப்படி எண்ணம் உலகத்தை உருவாக்கிட்டோ அப்படியே எண்ணம் நானையும் உருவாக்கிட்டது. இந்த எண்ணம் செய்யற மாயையை பாருங்க. எண்ணம் உலகை உருவாக்கிட்டு, எண்ணம் இந்த உலகை காணும் என்னையும் உருவாக்கிட்டு. அப்ப எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட உலகமும் பொய், எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட நானும் பொய். ரெண்டையும் பொய் என்று எப்போது உணர்கிறீர்களோ அந்த உணர்வே மெய். சரி, எல்லாருக்கும் முகத்தை சிரிக்க வைப்போம். ஆளுக்கு ஒரு மாம்பழம் தரேன். இப்போ நல்ல சீசன், நல்ல மாம்பழம், மல்கோவா. எல்லாரும் கற்பனை செய்து கொள்ளுங்க, உங்க கையில மாம்பழம் இருக்கு, பசியும் இருக்கு. இப்ப என்ன பண்றீங்க? கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிட்டு அந்த டிப்பை லைஸா கட் பண்ணிக்கிட்டு வாயில வச்சு இப்ப என்ன பண்றீங்க? நல்ல உரிங்க. போ ஒரு ஷடத்துல உறிஞ்சவனும் இல்லை, சுவைச்சவனும் இல்லை, சுவைக்கப்படும் மாம்பழமும் இல்லை, சுவை மட்டும் நிக்குதா இல்லையா? சில நேரத்தில் உங்களுக்கு அந்த அனுபவம் வந்திருக்கா? இப்படி அந்த மாம்பழம் வழியும், மாம்பழம் கை விரலுக்கு இடையில வழியும். யாரு பக்கத்தில் இருக்கா, தப்பா நினைப்பாங்க, ஒண்ணும் இல்லை. உண்டா இல்லையா? இது சிரிப்பதற்கு சொல்லலாம், நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அங்க என்ன நடந்தது? சுவைத்தவனும் இல்லை, சுவைக்கப்பட்ட பொருளும் இல்லை, சுவை மட்டுமே முடிஞ்சது இல்லையா? அந்த சுவைனா உணர்வு. அந்த உணர்வு தான் உண்மை. உணர்பவன் அல்ல, உணரப்படும் பொருளும் அல்ல, உணர்வு மட்டுமே. அந்த உணர்வுக்கு அறிவுன்னு பேர். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயும் ஆனார். அறிவுனா என்ன? புத்தி அல்ல. அறிவுனா புத்தி இல்லை, அந்த உணர்வு, கான்சியஸ்னஸ். எந்த உணர்வு? சுவைக்கும் போது சுவைப்பனும் இன்றி, சுவைக்கப்படும் பொருளும் இன்றி, சுவையென்ற உணர்வு மட்டும் எஞ்சிது பாருங்க. அந்த மிஞ்சியது உணர்வு, அதுவே சுத்த அறிவு, அதுதான் தெய்வம். இப்போ உலகம் தோன்றிட்டா, இறைவன் தோன்றினானா, நான் இருக்கிறேனா? ஒண்ணுமே இல்லை. நான் இல்லை, உலகம் இல்லை, இறைவன் இல்லை, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, சுத்த உணர்வு. அப்ப இந்த சுத்த உணர்வு எப்ப சாத்தியம்? இப்ப பழம் என்று ஒரு உதாரணம் சொன்னேன். அந்த பழத்துல கூட ஒரு உணர்வு இருக்கு, அது வெறும் சுவை, சுவை உணர்வு, அது சப்த உணர்வு, பார்த்தல்ங்கிற உணர்வு. ஆனா இந்த உணர்வுகள் எல்லாம் கடந்த ஒரு உணர்வு இருக்கு, அது பேரு தன் உணர்வுன்னு பேர்.
சுவை உணர்வு என்றால் ஏதோ ஒன்று சுவைத்து பெற்ற உணர்வு. எதையும் சுவைக்காது, பார்க்காது, கேட்காது, நுகராது, ஸ்பரிசிக்காது, அனைத்து உணர்வுகளையும் கடந்து இதையெல்லாம் உணர்ந்த உணர்வு எது என்று உணர்வதுதான் சுத்த அறிவு. அப்படின்னா புரியுதா? கொஞ்சம் குழப்பறது மாதிரி இல்ல, நீங்க குழம்பணும். ஏன்னா சிலவங்க வாக்கியத்தில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆன்மீகவாதிகள் கண்ணை மூடிட்டு சுத்த அறிவொன்றே தெய்வம், உடனே அதுக்கு ஒரு பாட்டு எழுதி அதை பாராயணம் செய்து ஒரு ஊரா பாடிக்கிட்டே போயிடுவாங்க. இந்த முற்று ஓதல்லாம் இப்போ நடக்குதா இல்லையா? அதான் முற்று ஓதல். முற்று ஓதல் சிறப்பல்ல, முற்று உணர்தலே சிறப்பு. அப்படின்னா நல்ல பாருங்க, நீங்க நாக்கால நக்குனீங்க நல்லா இருந்து, ஆனா அந்த உணர்வு கூட சுவை உணர்வு மட்டுமே இல்லையா? 5 வகை உணர்வு நமக்கு இருக்கு. அந்த க்ஷணம் பெற்றது வெறும் சுவை உணர்வு மட்டுமே. ஒரு இசையை ரசிச்சு கேட்குறீங்க, ஆலாபனை அப்படியே ரசிக்கிறீங்க, அந்த உணர்வு கூட வெறும் சப்த உணர்வு மட்டுமே. இப்படி 5 புலன்கள் மூலமாக எந்த உணர்வை பெற்றாலும் அது புலன் உணர்வு மட்டுமே. புலனை பயன்படுத்தாது எது புலன்கள் மூலமாக அனைத்தையும் உணர்ந்ததோ அதை உணர்வதுதான் மெய் உணர்வு. அப்படின்னா புரியுதா பாருங்க. இப்போ நீங்க என்ன பார்க்குறீங்க? யார் பார்க்குறா? யார் பார்க்குறா சொல்லுங்க. நான் பார்க்குறேன்னு சொல்லுங்க. உங்களை நான் பார்க்குறேன். நான் என்ன? கண்ணா அல்லது கண்ணுக்கு புறம்பானதா? நீங்க பார்க்குறீங்களா உங்க கண்ணு பார்க்குதா? என்ன கண்ணு தானே, நீங்க பார்க்கல. அப்ப நான் கண்களின் மூலமாக உங்களை பார்க்கிறேன். அப்ப நான் என்பது கண்ணுக்கு புறம்பானது தானே, கண் அல்ல. இந்த ஜன்னல் வழியாக அந்த தென்னை மரத்தை பார்க்கிறோம், ஜன்னல் நான் அல்ல. அதுபோல நான் என்கிற வஸ்து 5 புலன்கள் மூலமாக 5 உணர்வுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நான் யார்? அதாவது உடலை சாராத, உடலுக்கு புறம்பான, உடலை கருவியாக கொண்டு எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிற அந்த நான் யார்? அதான் கேள்வி. அப்ப அந்த நானை உணர வேண்டுமானால் பார்க்கிறத அந்த நான் என்ன செய்யணும்? நிறுத்தணும். கேட்கிறத அந்த நான் நிறுத்தணும். 5 புலன்களும் தொடர்போடு இருக்கக்கூடிய அந்த நான் அந்த தொடர்பிலிருந்து தன்னை எடுத்துக்கொள்ளணும். இதுதான் பிரத்யகாரா. அஷ்டாங்க யோகத்தில் சொல்றாங்களா இல்லையா? பிரத்யகாரா, withdrawal from the material consciousness. பொருள் உணர்விலிருந்து, பொருள் தொடர்பிலிருந்து, புலன் தொடர்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு, அந்த விடுவித்துக் கொண்ட சனத்திலேயே அது எதுன்னு தெரிஞ்சு போயிடும். இதுக்கு மேல சொல்ல முடியாது. நீங்க செய்ய வேண்டியது உங்களை தியானத்தின் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா வெளியிலிருந்து என்ன செய்யணும்? உள்வாங்கணும். புலன்களில் இருந்து உங்களை என்ன செய்யணும்? உள்வாங்கணும். அப்படியே உள்வாங்கி 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 அப்படியே உள்ள போயிட்டீங்கன்னா எது புலன்கள் மூலமாக அனைத்தையும் உணர்ந்ததோ அதை நாம் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியா இருந்து நான் சொன்னதையே திருப்பி திருப்பி உங்க மனசுக்குள்ள சிந்திச்சு பாருங்க. வேகமா போக வேண்டாம், போன கிட்டாது. எளிதுதான், ஆனா வேகமா போனா கிட்டாது. திரும்ப அப்படியே மனசுல நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. சிந்திக்கணும். சாமிஜி சூட்சுமா சொல்லியிருக்கார். மலரே நீ யார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான், சிலரே அறிவார் இவ்வுண்மை, சிந்தனை செய்ய வல்லவர்கள். நீங்க சிந்தனை செய்ய வல்லவர்களா? ஆம் எனில் கொஞ்சம் சிந்தனை செய். எந்த ஒன்று உள்ளிருந்து கொண்டு புலன்கள் மூலமாக அனைத்தையும் உணர்கிறதோ அந்த ஒன்றை உணர்ந்து கொள்ளும் போது எல்லாவற்றிற்கும் பதில் கிடைக்கும் தானே. அப்ப அதை எவ்வாறு உணர்வது அப்படின்னா, அது புலன்கள் மூலமாக எதையும் உணராமல்
அது அதுவாக இருக்கும்போது அது அதை உணர்ந்து கொள்ளும் என்று சொன்னா சரிதானா? சரி, அப்போ நீங்கள் எல்லாம் சிந்தனையாளர்கள், மேலும் யோகம் பயிலக்கூடிய யோகிகள். இந்த யோகம் எப்படி அமையணும்? தியானத்தில் முற்றிலும் நீங்கள் உங்களை புலன்களிலிருந்து என்ன செய்து கொள்ளணும்? உள்வாங்கிக் கொள்ளணும். வாங்கிக் கொள்ள முடியுமா? வாங்கிக் கொள்ள முடியுமா? முடியும், ஆனா முடியல. அதான் உண்மை. முடியும் சொல்லிட்டோம், ஆனா முடிஞ்சுதா இது வரைக்கும்? முடியல. ஏன் முடியல? உள்வாங்கும் போது அந்த வழி தடை இல்லாம இருக்கணும். ஒரு இடத்துக்கு போறோம், தடை இருந்தா போக முடியுமா? முடியாது. போதுக்கு என்ன செய்யணும்? அடுத்தபடி தடையை நீக்கணும். இப்ப நீங்க உள்வாங்கும் போது அந்த உள் மையத்திற்கு செல்ல முடியாமல் தடுப்பது எது? எண்ணம். ஏன் எண்ணம் தடுக்குது? ஏன் தடுக்குதுன்னா, பகல் முழுவதும் மற்ற நேரங்களில் நாம் எண்ணமாகவே இருக்கிறோம். நாம் என்னவாக இருக்கிறோம்? எண்ணமாகவே இருக்கிறோம். ஆகவே எண்ணமாகிய நானே எனக்கு தடை. சரிதானா? எது தடுக்குது? எண்ணம்னு சொன்னீங்க. எது எண்ணம்? நான் தானே. அப்ப எது நம்மை அறிய முடியாமல் தடுக்கிறது? நான் என்கிற முதல் எண்ணம் நம்மை நாம் உணர்ந்து கொள்ள முடியாமல் தடுக்குது. அப்ப எதை அப்புறப்படுத்தணும்? நான் என்ற ஒரு எண்ணத்தை அப்புறப்படுத்தும். அதாவது நான் என்பதை எடுத்துரும் சொன்னா நானே இல்லாம ஆக்கிறோம். உங்களால் உங்களுடைய நான் என்கிற எண்ணத்தை அழிக்க முடியுமா? முடியாதா? முடியுமா? அப்ப அழிச்சிருங்க. அவ்வளவு சீக்கிரம்லாம் அழிக்க முடியாது. நிறைவேறாத எண்ணமோ நிறைவேற்ற எண்ணம்னு வச்சுக்கோ. அது ரெண்டா பிரிக்க பதில் ஒரு சௌரியத்துக்காக எண்ணம்னு வச்சுக்கோ. நிறைவேறாத எண்ணம். அப்ப நிறைவேறாத எண்ணமும் தடை தானே. அது நிறைவேறாத இருக்கு. ஒரு எண்ணம் நிறைவாயிட்டா 10 எண்ணம் நிறைவேறாத எண்ணம் என்ன ஆயிடும்? உடனுக்குடன் உற்பத்தி ஆயிடும். ஸ்கூட்டர் வாங்க நினைச்சோம், வாங்கிட்டோம், அதோட என்ன போச்சா? ஸ்கூட்டர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணணும், ஸ்கூட்டர்ல ஒய்ஃபை கூட்டிட்டு சினிமாவுக்கு போகணும், அதோட முடிஞ்சு போச்சா? கார் வாங்கினா பரவாயில்ல. அப்ப நிறைவேறாத எண்ணங்கள் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கும். ஆகவே மொத்தத்தில் நிறைவேறிச்சோ நிறைவேறலையோ எண்ணம் என்பது எண்ணமே. அந்த எண்ணம் என்னவே எதை உருவாக்கி வச்சிருக்கு? இந்த நான்கிறது என்ன? எண்ணங்களின் தொடர் ஓட்டம். எப்படி சீரியலாமுடைய தொடர் ஓட்டம் ஒரு சக்கரத்தை உருவாக்கிட்டோ ஆனால் ஒரு சக்கரம் இல்லையோ, அதுபோல எண்ணங்களின் தொடர் ஓட்டம் இல்லாத நானே என்ன செய்து வச்சிருக்கு? உருவாக்கி வச்சிருக்கு. அந்த இல்லாத நானே இப்போது எனக்கு தடை. இல்லாத ஒன்று எனக்கு எப்படி தடையாக இருக்க முடியும்? இருந்தனா தடை, ஆனா உண்மையில நான் என்பது இல்லை. இது வெறும் பேச்சுக்கு தான். என்று உங்க மனசுக்குள்ளேயே உண்மையில் நான் என்று ஒன்று இல்லை என்று உணர்கிறீர்களோ, எப்போது உணர முடியும்? பாருங்க. மீண்டும் அந்த சக்கரத்துக்கு வாங்க. இப்போ பல்பு எரிஞ்சு அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சு எரிஞ்சு அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சு ஒரு சக்கரம். இப்போ அங்கே ஒரு மிஷின் வச்சுப்பாங்க, அது ஓடுறதுக்கு இல்லையா? அது சோப் பண்ணிக்கிட்டான்னு வைங்க, ஒரு விளக்கு எரியும், அணையும், அணைஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அடுத்த விளக்கு என்ன ஆகும்? அதாவது தொடர் ஓட்டத்தினுடைய வேகம் குறைய குறைய சக்கரம் தெரியாது. லைட் எரிஞ்சு அணையும், சக்கரம் சோழாது. அப்ப சக்கரம் இல்லைன்னு சொல்வது போல எண்ணங்களுடைய தொடர் ஓட்ட வேகம் இருக்கு இல்லையா, அந்த வேகத்தை நீங்க குறைச்சிங்கன்னா போதும். என்ன செய்யணும்? சக்கரம் விளக்கு வேகமா அணைஞ்சி எரிஞ்சு அணைஞ்சி எரிஞ்சு அணைஞ்சி எரிஞ்சு சக்கரம், அது மெதுவா அணைஞ்சி எரிஞ்சு மெதுவா எரிஞ்சு அணைஞ்சுனா சக்கரம் இல்லை. சரிதானா? அதே போல எண்ணங்களின் தொடர் ஓட்டம் நான் என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கு. இப்போ அந்த தொடர் ஓட்டத்தின் வேகத்தை குறைச்சிங்கன்னா நான் இருக்குமா இருக்காது? நீங்க நானா முற்றிலும் என்ன, எண்ணங்களை முற்றிலும் என்ன செய்ய வேண்டாம்? அழிக்க வேண்டாம், அழிக்கவும் முடியாது. எண்ணங்களுடைய தொடர் ஓட்ட வேகம் இருக்கு இல்லையா, அந்த வேகத்தை கொஞ்சம் குறைச்சாலே போதும், நான் இல்லாம போயிடும். சரிதானா? சிந்தனை செய்ப்பார். அப்ப இதற்கு என்ன செய்யணும்? தவம் மட்டும் போராது. நீங்க
ஏதாவது வேலைக்கு இடையில கொஞ்சம் உங்க சும்மா இருந்தீங்க, கொஞ்ச நேரம் தோசை விட்டுறீங்களா இல்லையா? தோசை விட்டுட்டோம், அது என்ன செய்யணும்? எவ்வளவு நேரம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஒரு 15 வினாடிகள், 30 வினாடிகள். இந்த 30 வினாடிகள் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? சும்மா தோசையே பார்த்துட்டு. எப்படி பார்க்கணும்? தோசைக்குள்ள வந்து ஒரு பபுள் வரும், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா மாவுக்குள்ள என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. அந்த தண்ணி நீராவியா மாறி சூடாகி நீராவியா மாறி வெளியில வரும். அந்த அழகை அப்படியே பார்த்துட்டு இப்போ மனசு நிக்குதா ஓடுதா பாருங்க. நிக்கும் ஓடுதா? நிக்குது. வித்தவுட் எஃபர்ட், நீங்க முயற்சி எடுக்காம சும்மா பார்த்ததுல மனசு என்ன ஆயிடுச்சு? நின்று போச்சு. இப்படி ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திட்டு கொஞ்சம் மனசை நிறுத்தி 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 பழகுனா ஒரு 2 மாசம் செய்துப்பா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சாப்பிட்றீங்க, நல்ல சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார். அந்த வெண்டைக்காய் மட்டும் எடுத்து வாயில உறிஞ்சி பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்தது இல்லை, நீங்க பார்த்துருக்கீங்க. நல்ல பெரிய வெண்டைக்காய், பிஞ்சு வெண்டைக்காய் சாம்பார்ல ஊறி இருக்கு. உறிஞ்சா என்ன வரும்? தி எசன்ஸ். சாம்பாரும் வெண்டைக்காயில் ஒரு கொலகொலான ஒரு எண்ணெய் இருக்கு பாருங்க, அப்படின்னு ஒரு செகண்ட். அப்ப அந்த வெண்டைக்காவை சாப்பிடும் போது உங்க வீட்டுக்காரர் திட்டுனதை நினைப்பீங்களா? நினைக்க எந்த எண்ணமும் இல்லை. அப்ப எண்ணங்கள் எங்க ஓயுது? எண்ணங்கள் எப்போ ஓயுது? அல்லது எப்போ எண்ணங்கள் வந்து அதனுடைய தொடர் ஓட்டம் குறையுது? நீங்க எதிலாவது ஒன்றில் உங்களை அப்படி லேசா லைக்க விட்டீங்கன்னா அந்த லயம் ஏற்படுமானா எண்ணங்களின் தொடர் வேக ஓட்டம் என்னாகும்? குறையும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிக்கலா பகல் பொழுது குறைச்சி குறைச்சி பழகுனா, ஒரு செயலில் ஈடுபடும் போது குறைச்சி பழகுனா, கண்ணை மூடி எந்த செயலும் வேண்டாம்னு நினைக்கும் போது அந்த வேக ஓட்டம் என்ன ஆயிரும்? தானா விழுந்து. இதை நான் பிராக்டிக்கலா செய்து பார்த்தேன். அந்த எண்ணம் விழுந்து போச்சு இல்லையா? அப்போ நானும் அழிஞ்சு போய் எங்கு எண்ணம் விழுகிறதோ உறங்குவது போலும் சாக்காடு. அப்ப எண்ணம் விழுந்துச்சு, செத்து போறோம். யார் செத்து போனா? நான். எந்த நான்? இல்லாத நான். இருக்கிற நான் செத்தாதான் சாவு, இல்லாத நான் எப்படி சாகும்? இது ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான அணுகுமுறை. பகவான் ரமணரிடம் ஒரு சீடன் போய் கேட்கிறான் இந்த ஸ்லோகத்தை. பகவானே, நான் யாரை குருவாக்க ஏற்றுக்கொள்வது? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் குருங்கிற வேஷத்துல அலையறாங்களா இல்லையா? நீங்களெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி போறீங்களா இல்லையா? போய் என்ன ஆயிரீங்க? ஏமாந்துறீங்களா இல்லையா? அப்போ ஏமாந்துடக்கூடாது என்பதற்காக பகவான் ரமணனிடம் போய் கேட்கிறான் ஒரு சீடன், நான் யாரை குருவாக ஏற்றுக்கொள்ளணும்? நல்ல கேள்வி. அப்போ குரு சொல்ற, பகவான் சொல்றாரு, ரமணர், யார் ஒருவர் உன்னிடம் இல்லாததை வெளியில் எடுக்கின்றாரோ, யார் உனக்குள்ளே இருப்பதை உனக்கு கொடுக்கின்றாரோ அவரை குருவாக ஏற்றுக்கொள். நல்ல பாருங்க, முரண்பட்ட கருத்து சொல்லிட்டு வர்றேன். யார் ஒருவர் உன்னிடம் இல்லாததை வெளியில் எடுக்கின்றார். இப்ப நீங்க கேளுங்க, உங்கள்கிட்ட இல்லாததை எப்படி எடுக்க முடியும்? உங்கள்கிட்ட இருந்தா தானே எடுக்க முடியும். ஆனா இவர் இப்படி சொல்றார், உன்னிடம் இல்லாததை வெளியில் எடுப்பவரும் உன்னிடம் உள்ளதை உனக்கு கொடுப்பவரும். அதான் உன்கிட்ட இருக்க எப்படி கொடுக்க முடியும்? ஆனா அவர் எப்படி சொல்றார்? அப்போ சீடனுக்கு புரியல, விளக்கமா சொல்லுங்கன்னா, நீயே விளங்கிக்கோ, அப்பதான் உனக்கு குரு கிடைக்கும். இந்த உண்மையை நீ விளங்கி கொண்டால் உனக்கு உண்மையான குரு கிடைக்கும். அப்ப அதை பற்றி அந்த வசனத்துல ஒரு ஆழமா சிந்தனையை செலுத்திய போது விட கிடைச்சது. உண்மையில் என்னிடம் இல்லாதது நான். நான் எண்ணங்களின் தொடர் வேகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மாயை. ஆகவே அது இல்லை. ஆனா அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? அந்த இருக்குன்னு நினைக்கிறத இப்ப நான் எடுக்கணும். இப்ப நீங்களாம் வெளியில வந்தாச்சு, சக்கரத்தை உதாரணம் காட்டி மகரிஷி 4 இல்லை ஆகிட்டாரா இல்லையா? அப்ப உங்களுக்குள்ள இருந்த நான் என்கிற எண்ணத்தை என்ன பண்ணியாச்சு? போ வெளியில எடுத்தாச்சு. உங்களுக்குள்ள இருப்பதை, ஆனா இல்லை என்று கருதி கொண்டிருப்பதை உங்களுக்கு கொடுப்போம். உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஒன்று இருக்கு, ஏதோ ஒண்ணு.
அது தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம். ஆனா இருக்கு. அதை காட்டி கொடுப்பவரும், உன்னிடம் உள்ளதை உனக்கு கொடுப்பவரும் என்று சொன்னால், உன்னிடம் உள்ள அந்த சத்பொருளை உனக்கு காட்டி கொடுப்பவர் எவரோ அவர் குரு. சரி, எனக்குள்ள இருக்கிறது எப்படி காட்ட போறீங்க? அதை பார்க்க விடாம தடுத்து கொண்டிருக்கிற இல்லாத நானை எடுத்துட்டாலேயே போதும். மிஞ்சுவது என்ன ஆகும்? காட்சியாகும். அது தனியா காட்டி கொடுக்க வேண்டாம். திரையை அகற்றிட்டா, சிதம்பரத்தில் திரையை அகற்றி காட்டுறாங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? அதே மாதிரி இப்ப நம்முடைய பணி, நம்முடைய சிந்தனை, நம்முடைய அணுகுமுறை என்னவாக இருக்கணும்? நீங்க ஆழ்ந்து சிந்தித்து சிந்தித்து, நான் என்பது வெறும் எண்ணத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு மாயை, ஒரு காணல் நீர், இல்லூஷன். காணல் நீர்னா தெரியுமா உங்களுக்கு? இருப்பது போல தோன்றும், கிட்ட போன எட்டி போனா இருக்கும், கிட்ட போன இல்ல. நீங்க உங்களை இருப்பதாக நினைக்க காரணம், நீங்க எட்டியே நிக்கிறீங்க. நீங்க எங்க நிக்கிறீங்க? வெளியில நிக்கிறீங்களா, உள்ள இருக்கிறீங்களா? பாருங்க. நாம காலை விழித்திலிருந்து இரவு தூங்குவது வரைக்கும் வெளியில இருக்கமா, உள்ள இருக்கமா? வெளியில இருக்கக்கூடாது. வெளியில போயிட்டே இருக்கோம். யார் பின்னாடி எல்லாம் போறோம், எதன் பின்னாடி எல்லாம் போறோம், வேகமா போறோம், தூரமா போறோம், எட்ட போறோம். அங்க இருந்துகிட்டு இதை பார்த்து, இதோ நான், எங்க இருந்து? இங்கிருந்து நான் சொன்னாலும் பரவாயில்ல, எங்கிருந்தோ பார்த்து விட்டு நான் சொல்றவன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உண்டா இல்லையா? நான் சொல்லுவது ஏதாவது அர்த்தம் இருக்கா இல்லையா பாருங்க. காணல் நீர் தூரத்து பார்த்தா தெரியுதானே, அப்ப இருக்குதானே. ஆனா ஏன் கிட்ட போனா இல்லை? அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? அதை என்னைக்கா செஞ்சிருக்கீங்களா? எல்லாரும் சாதாரணமா சொல்லிடுவோம், அது காணல் நீர் அப்படி இல்லைன்னு. ஏன்னா அனுபவத்துல கிட்ட போய் பார்த்துட்டு இல்லாத, ஆனா இருக்கிற மாதிரி தெரியுதே. அது மாயா தோற்றம் என்றாலும் தோற்றம் தானே. அப்போ அது என்ன தோற்றம்? யாரும் சிந்திக்கல. சரி, வேண்டாம். நீர் தான் என்ன? நீர் தான் என்ன? ஹைட்ரஜன் அணுக்களும் ஆக்சிஜன் அணுக்களும் ஒன்றோடு ஒன்று பின்னுகின்ற போது, அப்படிதானே? சரி, இப்போ தொலைவில் ரோட்டில் நடந்து வர்றோம், தார் ரோடு. சூரியனுடைய வெப்பம் தார் ரோட்டில் மோதி அங்கு ஒரு வெப்ப காற்று என்ன செய்யுது? உருவாக்கு. வெப்பக்காற்று, ஹைட்ரஜன் ஆக்சிஜன். தொலைவில் இருந்து பார்க்கிறோம், 2 ஹைட்ரஜன் காற்று முன்னாடி நிற்குது, ஒரு ஆக்சிஜன் அணு பின்னாடி நிற்குது. நான் இப்படி கை வச்சோம்னு சொன்னா, நீங்க எட்ட இருந்து பார்க்கும்போது 2 கையும் சேர்ந்த மாதிரி இருக்கு. இந்த கேப் தெரியுதா தெரியலையா? தெரியல. தூரத்துல இருந்து பார்க்கும்போது, கிட்ட வந்தீங்கன்னா கேப் தெரியும். அப்ப எட்ட இருந்து பார்ப்பதனால இந்த 2 அணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வெளி தெரியல, 2 இணைந்தது போல தெரியுது. ஆகவே தண்ணீர் காட்சியாகும். சரிதானே? மலையிலிருந்து பார்க்கிறீங்க, அழகான ஒரு தென்னன் தோப்பு. தோப்புனா என்ன? பல தென்னை மரங்களுடைய தொகுப்பு. அது மருவி தோப்பு. மலையிலிருந்து இறங்கி அந்த தோப்புக்குள்ள போனீங்கன்னா இப்ப தோப்பு இல்ல, மரங்கள் இருக்கு. மரம் உண்மையா, தோப்பு உண்மையா? மரம் தான் உண்மை, தோப்பு இல்லை. அதே போல ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் உண்மை, நீர் உண்மை அல்ல. எண்ணங்கள் உண்மை, நான் உண்மை அல்ல. எண்ணங்கள் என்பது தென்னை மரங்களால் தோக்கப்பட்ட தோப்பு எப்படியோ அப்படியே எண்ணங்களால் தோக்கப்பட்ட நான். இப்ப நான் உண்மையா, எண்ணம் உண்மையா? எண்ணம் உண்மை, நான் மாயை. எட்டிருந்து பார்த்தால் எண்ணங்கள் நானாக காட்சியளிக்கும். கிட்ட போய் பார்த்தா நான் இருக்காது, எண்ணம் இருக்கும். கிட்ட போவது என்பது எண்ணங்களுக்கு இடையில போகும். ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடையில போகணும். அதுக்கு என்ன வழி? தோசை சுடணும். மீன்ஸ் தோசை சுடும்போது தோசையை மட்டும் சுட்டுட்டு, உங்க கணவரை சுடக்கூடாது. சரிதானா? இப்படி எந்த செயல் செய்தாலும், குளிக்கும் போது அந்த ஒரு மக்கு தண்ணி எடுத்து உச்சியில் விடுறீங்களா இல்லையா? அது உச்சியில பட்டு என்ன ஆகும்? அப்படியே பரவும். உடல்ல பரவுனா உடலுக்கு என்ன ஆகும்? ஒரு தன்மை கிடைக்கும். அந்த தன்மை என்னைக்காவது உணர்ந்திருக்குமா? இல்லை. வேகமா குளிச்சுட்டு சோப்பு பாதி போட்டு போடாம வேகமா வெளியில வரும். இனி நீங்க குளிக்கும் போது உச்சியில தண்ணி விடும்போது அப்படி ரசனையோடு விடுங்க. ஊண்டும் போது ரசிச்சு சாப்பிடுங்க. கணவரை கையை பிடிச்சிருக்கும் போது ரசிச்சு பிடிங்க. ஒவ்வொரு ஈடுபாடுலையும் நீங்க என்ன ஆகணும்? ஃபுல் இன்வால்வ்மெண்ட்.
இந்த இன்வால்வ்மெண்ட், இந்த ஈடுபாடு உங்களை ஊடுருவி போக வைக்கும். எண்ணங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கும், எண்ணங்களுடைய தொடர் வேகத்தை குறைக்கும். தொடர் வேகம் குறைய 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 நான் என்கிற காணல் நீர். இப்படி நீங்க பகல்ல பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணுனா 10 நாள் பிராக்டிஸ் பண்ணீங்க, 20 நாள் பிராக்டிஸ் பண்ணீங்க. இப்ப மாலையில தவத்தில் உட்கார்ந்தா தானா எண்ணங்கள் என்ன ஆயிடும்? எண்ணங்கள் இருக்கும், அது ஓஞ்சி இருக்கும். எண்ணங்கள் ஓஞ்சி போச்சுன்னா நான் இல்லை. அப்ப நான் இல்லாத இடத்தில் என்ன இருக்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் திரிபுடி கடந்த நிலை, a state of beyondness. அனைத்தையும் திரிபுடி என்று சொன்னா, கொஞ்ச நேரத்தில் மாம்பழம் சாப்பிட்டீங்களே, மாம்பழம் சாப்பிட்டவன் மாம்பழம் அந்த உணர்வுன்னு 3 இருக்கா இல்லையா? இலக்கணத்தில் படிச்சிருப்பீங்க. எழுவாய், பயனிலை, செயல்படும் பொருள், 3ஐயும் கடந்து ஒன்று இருக்கு, திரிபுடி கடந்த நிலை என்று ஒன்று. அந்த இடத்துக்கு போக முடியும். அங்க போனீங்கன்னா ஒரு ஏகம் உணர்வாகும். இந்த தியானத்துக்கு என்ன நோக்கம் நினைக்கிறீங்க? மனவளக்கலை பயிற்சியின் நோக்கம் உடல்நலத்திற்கு அல்ல, மன அமைதிக்கு அல்ல, கணவன் மனைவி நட்புக்கு அல்ல. இதெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ். நோக்கம் வேற. இது வழியில கிடைச்ச லாபம் வச்சுக்கிட்டோம், தக்க வச்சுக்கிட்டோம், தப்பு இல்லை. ஆனா இதை வச்சுக்கிட்டு இங்கேயே நிக்கிறோம், போகிற இடத்துக்கு போகல. அதான் பெரிய தவறு. மனவளக்கலை 10 வருஷம் 15 வருஷம் பயில்றோம், நல்லா இருக்கு, உடலெல்லாம் நல்லா இருக்கு, சாமிஜியுடைய விளக்கங்கள் எல்லாம் கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கு, நானும் என் மனைவியும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கோம், எல்லாம் சரி. அப்படிலாம் இருந்தாலும் இட் இஸ் மெட்டீரியல். எது? கணவன் மனைவி நட்பு, கொண்ட பொருளாதாரம், நல்ல உடல்நலம், எல்லாமே மெட்டீரியல் தானே. இட்ஸ் நாட் ஸ்பிரிச்சுவல். ஸ்பிரிச்சுவல்னா என்ன? உடலை கடந்து, பொருளை கடந்து, நட்பை கடந்து, உணர்வுகளை கடந்து, அந்த சோல் ஸ்பிரிட். பிதான்னு சொன்னார் இயேசு மகான். பிதா எது? பிதா என்று காரணம். ஆவியை கடந்து, குமாரனை கடந்து பிதாக்கு செல்லணும். அது எப்ப சாத்தியமாகும்? இது போல பகல் நேரங்களில் ஒவ்வொரு செயலிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி எண்ணங்களின் தொடர் வேகத்தை குறைத்து நான் என்று ஒன்று இல்லை என்று அறிந்து பிறகு கண்ணை மூடுகின்ற போது நான் முற்றிலும் அழிந்து, நான் அழிந்த காரணத்தினாலே எனதும் அழிந்து, எனது அழிந்த காலத்தினாலே உணர்வும் அழிந்து. நல்ல கவனிங்க, நான் இருக்கிற வரைக்கும் எனதுங்கிற மனைவி இருந்துட்டே இருப்பார். எனது மனைவி இருக்கிற வரைக்கும் இன்பங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இருக்குமா இருக்காதா? இப்ப நான் இல்லை, என் மனைவி இல்லை, என் மனைவியோடு கொண்ட உறவு என்கிற இன்பமும் இல்லை, பயனில்லை. நான் எழுவாய், என் மனைவி செயல்படும் பொருள், அந்த உறவினால பெற்ற இன்பம், பயனில்லை. 3ஐயும் கடந்து ஒன்று போதா இல்லையா? தட் இஸ் அல்டிமேட் ட்ரூத். அதுதான் ஞானம். அது எங்கேயோ இல்லை, இங்கேதான் இருக்கு. அது மறைத்துக் கொண்டு ஒரு சின்ன திரை இணை போல மறைத்துக் கொண்டிருக்கிறது. எது அந்த சின்ன திரை? நான் என்கிற காணல் நீர். அத்திரையும் அல்ல, காணல் நீர். இல்லாத ஒன்று இருப்பதை மறைத்துக் கொண்டு. இதான் மாயை. இல்லாத ஒன்று இருப்பதை மறைக்க முடியுமா? அதை இல்லையே, ஆனா மறைத்துக் கொண்டு இருக்கிறதாக நினைக்கிறோமே. இந்த ஒரு சிந்தனையில நீங்க நல்ல தெளிவா நினைச்சிட்டா போதும். திஸ் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் கிவ்ஸ் யூ விஸ்டம். புரிந்து கொள்ளுதலே ஞானம் என்பது ஏதோ அல்ல, எங்கேயோ போய் ஏதோ குருட்டு காலில் விழுந்து விழுந்து பெறக்கூடியது அல்ல, அது கஷ்டப்பட்டு பெறக்கூடியதும் அல்ல, மிக எளிதாக புரிந்து கொள்ளுதல். இதற்கு குரு தேவை? குரு தேவையில்லை, எந்த கடவுளும் தேவையில்லை, எந்த முயற்சியும் தேவையில்லை. த சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், வெரி சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன? நான் என்று ஒன்று இல்லை. அது எந்த புத்தகத்திலும் படிக்க வேண்டாம், ஒரு சிறு சிந்தனை போதும். இதை நீங்க ஆழமா செய்தீங்கன்னா நிச்சயமாக இந்த புரிந்து கொள்ளுதல் உங்களுக்குள்ளாக நிகழும். அந்த நிகழ்வு உங்களை காணல் நீர் என்கிற மாயையிலிருந்து விடுவித்து விடும். அந்த விடுவிப்பு கண்ணை மூடுறீங்க, ஆக்கினை பார்க்கல, துரியத்தை பார்க்கல, சுற்றுப்புறத்தை சொல்லல, தூய்மை படுத்தல, எதுவும் செய்யல, தவம் பண்ணலான்னு அப்படி உட்கார்ந்து அப்படி நினைச்சு
தீர்ந்துச்சு. ஏன்? உட்கார்ந்த நான் இல்லை. உண்மையில நான் இல்லாததுனால ஒரு இருத்தலும் இல்லை. அது எப்போ சாத்தியமாகும்? அங்கே இங்கே கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் தவத்தில் இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் நினைச்சதுமே அந்த நான் இல்லாம போயிடும். அது வரைக்கும் நான் இயங்கி கொண்டிருந்தது வேகமா. இப்ப இருக்கணும்னு நினைத்ததும் வேகம் என்ன ஆகுது? எண்ணங்களின் தொடர் வேகத்தால் உருவாக்கப்பட்ட நான் தானா அழிஞ்சு போச்சு. எப்போ எந்த இடத்தில் நான் இல்லையோ அந்த இடத்தில் அவன் இருக்கிறான். யாரு? யார் நானாக இருக்கிறானோ அவன். அவன் யாருன்னு தெரியாது. அவனுக்கு பேர் இல்லை, ஊர் இல்லை. அவன் அனாதா. யார் அவன்? அப்பா அம்மா இல்லாதவன். யாரு அவன்? அவனுக்கு என்ன இல்லை? அப்பா அம்மா இல்லை, ஆதி மூலம் இல்லை, அந்தம் இல்லை. அவன் யாரு? அனாதி. அனாதியை என்னன்னு சொல்ல முடியும்? அப்பா அம்மா இருந்தால் அவன் என்ன ஜாதி, என்ன மதம், எவ்வளோ படித்தான், அப்படி இப்படின்னு அவனை பற்றி ஏதாவது சொல்லலாம். அவனுக்கு ஏதாவது லேபிள் ஓட்டலாம். இட் இஸ் அன்லேபிள்டு. அனாதி, அனாதை. அப்பாவும் இல்லை. நீங்க யாரா மாறிடுவீங்க. ஜாக்கிரதையா இருக்கணும், அச்சத்தை தவிர்க்கணும். அனாதை ஆயிருவீங்க. பரவாயில்லையா? அனாதை ஆயிருவீங்க. பரவாயில்லையா? நீங்களும் இல்லாத போது அனாதையா இருந்தா இல்லைன்னு எதுக்கு அச்சம்? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.